செகண்ட் செமிஃபைனல் சேலம் ஸ்பார்டான்ஸ் விசஸ் காஞ்சி வாரியர்ஸ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். முதல்ல வர போகிறதுக்காக பவுலர் பார்த்திபன். இன்னிங்ஸோட முதல் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலோட தொடங்கியிருக்காருங்க. இங்கே செமிஃபைனல் 5 ஓவராக நடைபெறுது. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. தேர்ட் பாலுங்க நல்ல பிளேங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். நல்ல பாலுங்க, கொஞ்சம் தாங்க மிஸ் போல்ட்டுக்கு, சிங்கிள் மட்டுமே. அஞ்சாவது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, 6க்கான வாய்ப்பா, 1 இல்லைங்க தடுத்துருக்காங்க. அங்கே ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே 3வது ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ரீபால், ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இங்கே அவரோட சிக்னேச்சர் ஷாட்டு, கேட்சுக்கா 6ங்க அப்புஜான் கிட்ட இருந்து. ஒரு நல்ல 6 பார்க்க முடியுதுங்க. அடுத்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் அஜித். ஓவருக்கான முதல் பால் நல்ல கேட்சுக்கான வாய்ப்புங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பவுலர் கைக்கே போச்சு, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, யாருக்கார் மழையில் போட்டிருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, ஃபீல்டர் இல்லைங்க அங்கே, கேட்சா இல்லை நாளா, நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதுங்க. அங்கே ஃபீல்டர் விஷ்ணு கிட்ட இருந்து 2 ரன்கள் மட்டுமே. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு நல்ல ஷாட் ப்ளே பண்ணியிருக்காரு. இங்கே ஒன் பிச் முறையில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கீங்க, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங்க இங்கே உண்மையிலே. அஞ்சாவது பால் நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில் போட்டிருக்காரு, பிளேஸ் பண்ணியிருக்காரு, 2 ஃபீல்டர் இல்லைங்க. 3வது ரன்னுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3 ரன்னுங்க. அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு நல்ல பிளேங்க, இங்கே கவர் திசையில் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் இருக்காங்க. 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம், சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அரவிந்த். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் இருக்கிறதால இங்கே 1 ரன் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். ஒரு நல்ல ஷாட்டுங்க, 6 கேட்சா 6ங்க. செமிஃபைனல்ல ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்புஜான். 2வது 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. இந்த 6 அடிச்ச அடுத்த உடனே பாத்தீங்களா, கரெக்ட்டா யூஸ் பண்றாங்க. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல பிளேங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு, தடுப்பாட்டம். 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க, 1 ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அப்புஜான். நல்ல பாலுங்க, சென்சிபிளான பிளேயிங்க. கிடைக்கிற பால் எல்லாம் டாட் ஆகாத அளவுக்கு ரன்னா மாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். கேட்சுக்கான வாய்ப்பு, கொடி ஏற்றிருக்காரு, தட்டி எடுத்திருக்காருங்க. அங்க தட்டி பிடிச்சாருங்க அந்த கேட்ச். அவரு நல்ல கேட்சுங்க, இங்க ஒரு துரை கிட்ட. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் கிறிஸ்டின். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அப்புஜான். மொதல் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. 2வது ரன்னுக்கான முயற்சி, நல்ல ரன்னிங்க உண்மையிலே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல மீண்டும் அப்புஜான். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, இங்க விக்கெட்டா எடுத்திருக்காருங்க. இங்க பாத்துங்க, நல்ல கேட்ச். கீப்பர் கிட்ட ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க. இங்க அவர் கணேஷ் கிட்ட இருந்து கீழே விழுந்தாலும் அந்த கேட்ச் எடுத்திருக்காரு நல்ல முறையில். அப்புஜான் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறாரு. காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹமீத் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் கிறிஸ்டின் டு ஹமீத். நல்ல பாலுங்க, இங்க கீப்பர் கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஃபீல்டை பார்க்க முடியுது. 2-3ங்க அவுட்டுங்க. இங்க அவுட்டுங்க, இங்க 1+ விக்கெட்டுங்க. ஹமீது தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறிட்டு இருக்காரு ரன் அவுட் முறையில்.
காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரிஷி ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான அடுத்த பால். நல்ல பாலுங்க, சுற்றி விட்டுருக்காரு. ஒரு நல்ல கட்டர் டாட் பால். போன பாலில் சின்ன வேஸ்ட்டு. போன பால் நோ பாலுங்க, லெக் சைடு 6 ஃபீல்டர் இருந்திருக்காங்க. இது ஒரு ரீபால். நல்ல ஷாட்டுங்க, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே 4ங்க, 4ங்க ஃபீல்டர் இருந்தோம். இந்த பாலை 4க்கு விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காருங்க. பட் இந்த முறை ஃபீல்டர் அஜித் அதை கவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இங்கே 2 ரன்னா ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரிஷி. நல்ல டாட் பாலுங்க, அங்கே இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஒரு சின்ன இதுங்க இஷ்யூ. இங்கே ஒரு குழப்பமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கங்க. பேட்ஸ்மேன் ஏறினதாக சொல்லி கீப்பர் ரன் அவுட் பண்ணியிருக்காரு. லெக் அம்பையரும் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் அம்பையர் ஓவர் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே லெக் அம்பையர் அவுட் கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு விக்கெட். அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் பார்த்திபன், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாபு. பால் நல்ல டாட் பாலுங்க. செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. யாருக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதுங்க அஜித் கிட்ட. ஒரு நல்ல கேட்சிங்க. தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பாபு. காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். கேட்சுங்க, ட்ராப் பண்ணியிருக்காருங்க இங்கே கீப்பரு. இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால். கையிலே தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கு. இல்லைங்க, தலைக்கு மேல போயிருக்கு. அங்க ஒரு தடுமாற்றத்தை பார்க்க முடியுதுங்க. ரன் அவுட் முறையில விக்கெட்டை இழந்திருக்காரு மணி. 2 ரன்னுக்கு அவுட். 2+ விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல டாட் பாலுங்க. இங்க இந்த இன்னிங்ஸோட கடைசி பால். நல்ல டாட் பாலுங்க, ரன் அவுட்டுங்க. இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. காஞ்சி வாரியர்ஸ் அணி 5 ஓவர் முடிவுல 43 ரன் அடிச்சிருக்காங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் 44 ரன் அடிச்சா வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகாஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல பேட்ஸ்மேன் விஷ்ணு. இங்க முதல் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பாபு. ஃபர்ஸ்ட் பால். சின்ன தடுமாற்றம். ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு டாட் பால். செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. இங்க 2 ரன்னுக்கான வாய்ப்பா. நல்ல த்ரோ பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, லாங் ஆஃப் திசையில சிங்கிள் மட்டுமேங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. இந்த ஓவருக்கான அடுத்த பால். மீண்டும் ஆஃப் திசையில் ஆடி இருக்காங்க. சிங்கிள் மட்டுமேங்க. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஆகாஷ். ஒரு நல்ல பாலுங்க. எங்க கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டை பார்க்க முடியுது. பைஸ் முறையில் ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஷ்ணு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. 3 ஃபீல்டரும் வந்து விட்டுருக்காங்க இந்த கேட்சை. இங்க 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். முதல் ஓவர் முடிவுல சேலம் ஸ்பார்டன்ஸ் 7 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் சபரீஷ். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஆகாஷ். இந்த ஓவரோட முதல் பால். போல்டுங்க, முதல் பாலே இங்க ஒரு விக்கெட்டோட தொடங்கி இருக்காரு சபரீஷ். தன்னோட விக்கெட் எழுதி வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ஆகாஷ். சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். இந்த ஓவருக்கான 2வது பால். சுஜித்கான ட்ரை ஆடி இருக்காருங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஃபீல்டர் கிட்ட ஒரு தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. சிங்கிள் மட்டுமே. 3வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஷ்ணு. நல்ல பாலுங்க. 4th பால். நல்ல ஷாட்டுங்க. பட் ஃபீல்டர் இருக்காங்க. எடுத்திருக்காருங்க அங்க அப்புஜான். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறார் பேட்ஸ்மேன் விஷ்ணு. சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் துரை. ஸ்ட்ரைக்ல
நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. இங்க ரெண்டா லெக் சைடு திசையில் ஆடி இருக்காரு. இங்க 2 ரன்னுக்கான வாய்ப்பா சூப்பர்ண்ணா இல்லைங்க, சூப்பர்ண்ணா சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். ஒரு சுவிட்சுக்கான மூவ் இல்லைங்க, மேலே பட்டு பால் டிவியேட் ஆயிருக்கு. ரெண்டா ஒரு ரன்னுங்க சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. போட்டுக்காருங்க 2 ஓவர் முடிவில் சேலம் ஸ்பார்டான்ஸோட ஸ்கோர் 10 ரன். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பாபு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. இங்கே கீப்பர்ட்ட வந்து ஒரு மிஸ்ஃபீல்டு. இங்கே 1-ஆ 2ஆன்றதை பார்ப்போம். ஆஹா, இங்கே மீண்டும் ஸ்டிக்ல பட்டு ஒரு டிவியேட். ஆகா, இங்கே மீண்டும் ஒரு தடுமாற்றம்ங்க. 3 ரன்னுங்க. 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஒரு நல்ல ரன்னிங்க பார்க்க முடியுது. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, பால் 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 டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்டிக் மேல வந்திருக்குங்க. இல்ல நடுவர் முடிவு தான். டாட் பால். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்க பாலுங்க பாலுங்க சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க பாபு. நெக்ஸ்ட் பால் கேட்சுங்க, அவுட்டுங்க. சூப்பருங்க கேட்ச். இந்த முறை கீப்பர் கையில கேட்ச் கொடுத்து தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் துரை. சேலம் ஸ்பார்டான்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். ஸ்ட்ரைக்ல நல்ல பாலுங்க, ஓகே ஓகே டாட் டாட் பாலுங்க. சூப்பரா போட்டிருக்காருங்க இந்த ஓவரை. தரமான ஓவருங்க பாபு கிட்ட இருந்து. இங்க 3 ஓவர் முடிவில் சேலம் ஸ்பார்டான்ஸ் வெறும் 13 ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்த 12 பால்ல கிட்டத்தட்ட 31 ரன் அடிக்க வேண்டிய இருக்கு. 4வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் விஜய். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, டாட் பால். செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே, சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அரவிந்த். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பாலுங்க. அடுத்த 9 பால்ல 30 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. அங்க கவர் சைடுல தூக்கி விட்டுருக்காருங்க. 4க்கான வாய்ப்பா, 4ங்க. 4 ரன்னுங்க. நல்ல ஷாட்டுங்க இங்க அரவிந்த் கிட்ட இருந்து. தேவையான நேரத்துல ஒரு கரெக்டான பவுண்டரிங்க. 5வது பால் 7 விக்கெட் பார்த்தா வாங்க. நல்ல பாலுங்க, லெக் சைடு திசையில் ஆடி இருக்காரு. இங்க மீண்டும் ஒரு சிங்கிளுக்கு மட்டுமே. மிஸ் ஃபீல்டுங்க. இது தவறானது. இங்க 2 ரன் ஓட விட்டுருக்காங்க. நீங்கள் மிஸ் சின்ன பண்ணீங்க. தவறுனால அதை 2ஆ மாத்திருக்காங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால் நல்ல பாலுங்க. நல்ல ஒரு பால். லெக் சைடு ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. இங்க 1-ஆ 2ஆ, 2வது த்ரோ தப்பா போயிருக்குங்க. இங்க மீண்டும் ஒரு 2 ரன்னுங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் சேலம் ஸ்பார்டான்ஸ் 22 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவரில் 22 ரன் அடிச்சா சேலம் ஸ்பார்டான்ஸ் வின். அதை டிஃபெண்ட் பண்ணா காஞ்சி வாரியர்ஸ் வின். செமிஃபைனலோட செகண்ட் இன்னிங்ஸ்க்கான கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரவி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். எப்பவுமே இவர்தான் எனக்கு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் கரெக்டான மீட் இல்லைங்க, 40 சிங்கிள் மட்டுமேங்க. போறாரு பாத்தி. செகண்ட் பால் நல்ல டாட் பாலுங்க. தேர்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. கொடி தாங்க, கேட்சா இல்லங்க, கேட்சை தவற விட்டுருக்காருங்க. இங்க கேட்சை விட்டீங்கன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. சிங்கிள் மட்டுமே இருந்தாலும் இங்க காஞ்சி வாரியர்ஸ் அணிக்கு இதனால பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்களா? இல்லங்க, 4ங்க. நல்ல ஷாட்டுங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட காஞ்சி வாரியர்ஸ் வெற்றினே சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். நல்ல பாலுங்க. கடைசி நேரத்தில் கூட ஒரு நல்ல டாட் பாலை பார்க்க முடியுதுங்க. காஞ்சி வாரியர்ஸோட வெற்றியை உறுதி பண்ணக்கூடிய கடைசி பால். ஃபைனல் செல்றாங்க காஞ்சி வாரியர்ஸ். அவ்வளவுதாங்க, டாட் பாலுங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க காஞ்சி வாரியர்ஸ்.